எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவனுடைய படைப்பு. அவங்க அவங்க வித்தியாசப்பட்டு இருக்கிறோம். எதனால வித்தியாசப்பட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தானே, எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே, கடவுளுடைய அம்சம் தானே. ஆனா ஒருத்தரும் ஒருத்தர் போல இல்லையே. யாரை போலையாவது யாராவது இருக்கிறோமா? அப்பா போல பிள்ளை இல்ல, ட்வின்ஸா இருந்தா கூட டிஃப்ரெண்டா இருக்காங்க. எல்லாத்துலயும் வித்தியாசம். அப்படிதானே? ஏன் இந்த வித்தியாசம்? கர்ம வினைகள். அவங்க செய்த கர்ம வினைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது. இது உண்மையா பொய்யா? உண்மைதானா? நீங்க சொல்லுங்க, உண்மையா பொய்யா? நீங்க என்ன செய்தீங்களோ அது உங்களுக்கு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். வினை விதைத்தவன் வினையா இருப்பான், தினை விதைத்தவன் தினையா இருப்பான். இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் நாளைக்கு உங்களுக்கு. அப்போ இதுல அடுத்துல ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க கர்ம வினைப்படி தான் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அப்புறம் இந்த கடவுளுங்கிறது என்னது? இதெல்லாம் என்னது?